தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் பாகம் 26 இன்று ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் இயற்றப்பட உள்ளது. ஐயா அவர்கள் இதை தொடர்ந்து காந்த தத்துவத்தை நம் அனைவருக்கும் விளங்கும் வகையில் 25 பாகங்களாக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதில் கடந்த வாரம் ஐயா அவர்கள் அக்குபஞ்சரின் சிறப்பும் காந்த தத்துவம் அதனுடன் எவ்வாறு இணைந்துள்ளது என்பதை விளக்கினார்கள். அதாவது காந்தத்தினுடைய தன்மை ஈர்ப்பும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல், 2 தன்மைகளின் அடிப்படையை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல் நம் உடலில் உள்வாங்குவதும் வெளியேற்றுவதும் அதன் தன்மையாக உள்ளது. அது காந்த தன்மை தான் இவ்வாறு உள்ளது என்று ஐயா அவர்கள் கூறியிருக்காங்க. சித்த மருத்துவம், ஹோமியோபதி மற்ற சில மருத்துவத்தை பற்றி ஐயா அவர்கள் விளக்கினார்கள். அதில் அக்குபஞ்சரின் சிறப்பாக விளக்கினார்கள். அதில் இங் யாங் தியரம் தத்துவம் என்பது, இங் என்பது சோர்ஸ் எனர்ஜியாகவும் யாங் என்பது கழிவு வெளியேற்றும் எனர்ஜியாகவும் உள்ளது. இதுதான் அக்குபஞ்சரின் அடிப்படை தத்துவம். ஈர்க்கும் சக்தியாக சோர்ஸ் எனர்ஜி உள்ளது, அதை வெளியேற்றும் கழிவு எனர்ஜியாக யாங் உள்ளது. இங் யாங் எனர்ஜி சமநிலையில் இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஜீவகாந்தம் தேங்குவதுதான் நோய் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு நம் உடலில் ஒரு 100 யூனிட் ஜீவகாந்தம் இருக்கிறது என்றால் அது சமமாக இருக்கும்போது இங் 50%, யாங்கில் 50% இருந்தாக்கா அது நம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதில் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நம் ஆரோக்கியம் குறைகிறது என்று அர்த்தம். அதே போல் ஐயா அவர்கள் உள் உறுப்புகள் பற்றி கூறினாங்க. ஒரு பஞ்சபூதத்தினுடைய உள் உறுப்புகள் 2 உறுப்புகள் உள்ளது. ஒவ்வொரு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றுக்கு எல்லாரும் 2 உறுப்பு இருக்கு. அது உள் எவ்வாறு வேலை பார்க்கிறது, எங்கு தொடங்கி எங்கு முடிவது என்பதை பற்றி விளக்கினார்கள். அதாவது இங் சக்தி ஓட்ட பாதை காலில் இருந்து மேல் நோக்கி செல்கிறது, யாங் சக்தி ஓட்ட பாதை மேலிருந்து கீழே செல்கிறது. அவ்வாறு சொல்லும்போது ஒரு பெரிய நோய் வெளியேறியது என்று அர்த்தம். பூமி ஈர்க்கும் ஆற்றல், கழிவுகளை ஈர்க்கும், அது சுத்தம் செய்து மறுபடியும் நம் உடலுக்குள் அனுப்பும். அப்படி கூறினார்கள். அப்புறம் நம்மளுடைய உடம்பில் உள்ள பயாலஜிக்கல் கிளாக், அதாவது 24 மணி நேரமும் நம்மளுடைய 12 உறுப்புகள் அவற்றுக்கு தலா 2 மணி நேரம் அந்த உறுப்புகளை சுத்தம் செய்கின்றது. அந்த பயாலஜிக்கல் கிளாக் நம்முடைய உள் உறுப்புகள் 12க்கும் 2 மணி நேரம் என்று ஒதுக்கியுள்ளது, இயற்கையாகவே உள்ளது. அந்த நேரத்தில் அந்த உறுப்புகளை அவை தூய்மை செய்கிறது என்று ஐயா கூறினார்கள். 100% காந்த தத்துவம் அடிப்படையிலேயே நம் அக்குபஞ்சர் மருத்துவம் செயல்படுகிறது. இது அற்புதமான மருத்துவம். இது நம்மூரில் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு சைனா சென்று மறுபடியும் அங்கிருந்து இப்போது நம்ம ஊருக்கும் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அக்குபஞ்சரின் அற்புத புள்ளிகள் அவற்றை பற்றி இன்று விளக்குவதாக ஐயா கூறி முடித்தார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர் சார்பாக வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாம் ஐயா. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நமது தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் இப்போ நாம வாழ்வியல் காந்தம் என்ற அடிப்படையில், அதாவது அப்ளைடு காந்த தத்துவம் என்று நாம் சொல்லலாம். அப்ப இது மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெங்கு எப்படி செயல்படுகிறது, அதற்கும் நமது வாழ்க்கை அனுபவத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றிய ஒரு ஞானம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இது இல்லாததினால்தான்
இவ்வளவு பெரிய நோய்கள், இவ்வளவு பெரிய மன ரீதியான துன்பங்கள், வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் இந்த காந்தத்தின் உண்மையான செயல்பாடுகள் என்பதை முழுமையாக அறியாத ஒன்றுதான் காரணம் என்பதை உணர்கிறோம். அப்ப நம்ம கடந்த பகுதியில இந்த உயிர் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அந்த ஓட்ட பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவைகள் உறுப்போடு எவ்வளவு தொடர்பாக இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் அக்குபஞ்சர் தத்துவம் எந்த அளவில் சொல்லுகிறது என்று பார்த்தோம். அது ஒரு பெரிய மருத்துவ ஒரு தலைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போ அது சில இடங்களில் அற்புதமாக செயல்படுவதை நாம பிராக்டிக்கலா உணர்ந்திருக்கிறோம், அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறோம். அப்ப இந்த உயிராற்றல் ஓடும் பாதைகளினுடைய புள்ளிகளை வைத்து உடனடியாக சில உணர்வுகள் என்ற நிலையை நாம் மாற்ற முடிகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்யூட் டிசீஸ்ன்னு சொன்னோம்னா அப்போதைக்கு ஒரு வலி வேதனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நிறைய பார்க்கிறோம். அது சில நேரத்தில் சாதாரணமாக தோன்றக்கூடிய பிரச்சனைகள் மரணம் அளவிற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல எமர்ஜென்சியா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவம் இந்த அவசரகால நிலை என்ற நிலையில் அதனுடைய பயன்பாடை வைத்துத்தான் இன்று பிரபல்யமாகி கொண்டிருக்கிறது. அது உண்மைதான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. நான் கூட சொல்லுவேன், இந்த விஞ்ஞான மருத்துவம் என்பது மனிதனுக்கு தேவையா என்று கேட்டால் தேவை. எப்பொழுது தேவை, எந்த அளவிற்கு தேவை என்ற ஒரு ஞானம் இல்லாவிட்டால் அங்குதான் பிரச்சனை. அவசர காலம் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அவரது உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை அது செய்கிறது என்று சொல்லும்போது அந்த நேரத்தில் அது தேவை. நான் சொல்லுவேன், ஆங்கில மருத்துவம் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி சொல்லுவேன். அப்ப அதே போல அந்த மாதிரியான ஒரு அவசரமான இடத்தில் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மூலமாக உயிராற்றல் என்ற ஜீவகாந்தம் என்பதின் பயன்பாடை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா, இதுலையும் பல அற்புதங்களை செய்ய முடிகிறது என்பது எங்களது அனுபவமாக இருக்கிறது. அதைத்தான் நிறைய அவங்க பாடம் சொல்லி தரும்போது சொல்லுவாங்க. அதாவது எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு சில புள்ளிகளை சொல்லி தருவார்கள். அதே போல வலி என்று வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த வலி என்ற வேதனையை குறைப்பதற்கு என்று சில புள்ளிகள் இருக்கிறது. அதே போல இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில புள்ளிகள் இருக்கிறது. இப்போ பொதுவாக அந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்பதே அந்த இன் யாங் சமநிலை இல்லாமல் இருக்கக்கூடியதை சமநிலைப்படுத்துவதுதான் அதனுடைய பொதுவான மருத்துவ முறையாக இருந்தாலும் அது அந்த நேரத்திற்கு என்று சொல்லும் பொழுது இப்படி சில புள்ளிகளை எல்லாம் கண்டு உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இது நமது சித்தர்கள் கண்டு உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப உடனடியாக அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியே அதில் அந்த
உயிர் ஓட்டம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்தை உடனடியாக சமநிலைப்படுத்தி அந்த நேரத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை இது பண்ணுகிறது, செய்கிறது. அப்ப அப்படி இருக்கிறதுல முக்கியமான நிலை என்ன என்று சொன்னால், நாம சாதாரணமா என்ன பண்றோம், இந்த பெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டுறாங்க. அதே போல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பிட்ஸ் வந்துடும். பிட்ஸ் வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி அன்கான்சியஸா திடீர்னு ஆகும்போது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். பிட்ஸ் வந்தாலும் இப்படி வரும். அப்ப சாதாரணமா வந்து அந்த எனர்ஜி குறைபாடாக இருந்தாலும் அப்பையும் அந்த மயக்கம் போடுறது வரும். வேறு சில உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் கூட இந்த மாதிரி ஃபைட் ஆகி வர்றவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்குறோம். அப்ப அப்படி வரும்போது பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், கையை தேய்ப்போம், காலை தேய்ப்போம், இதெல்லாம் பண்ணி விடுவோம், நெஞ்சை தட்டுவோம், தேய்ச்சி விடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் பொதுவாக. ஆனால் இதுல அந்த மாதிரியான இடத்துல அந்த ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் வந்து என்னுடைய அனுபவத்தில் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. இது பல அற்புதங்களை செய்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா K1 என்று சொல்வார்கள். இது எல்லாமே இப்ப கே அப்படின்னு சொல்லிட்டோம்னா கிட்னின்னு அர்த்தம், ஹச் அப்படின்னு சொன்னா ஹார்ட்னு அர்த்தம், எல்யூ அப்படின்னு சொன்னா லங்ஸ்ன்னு அர்த்தம், எஸ்பினா ஸ்பிளீன்னு அர்த்தம், எல்ஐவினா லிவர்னு அர்த்தம். எல்லாமே இது ஈஸியா இருக்கும், சுலபமாக இருக்கும் இந்த மருத்துவத்துல. அப்ப K1 அப்படின்னு சொன்னோம்னா கிட்னி, சிறுநீரகத்தின் 1ஆம் நம்பர் பாயிண்ட். அவ்வளவுதான், நம்பர் தான். K1, K3, K10 இது மாதிரி இருக்கும். அப்ப அந்த 1ஆம் நம்பர் பாயிண்ட். அப்ப இந்த புள்ளி என்பது மிக அற்புதமாக இந்த மாதிரி ஃபெயிண்ட் ஆகி விழுந்தவங்க, அந்த மாதிரி ஒரு பிட்ஸ் வந்து கீழே விழுந்தவங்க, அந்த எந்த நிலையில் அப்படி ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலும் இந்த புள்ளியை நம்ம அமுக்கும் போது நல்ல ஃபோர்ஸ் அமுக்கணும். அந்த இடத்துல ஒரு நீடில் இருந்தால் நீடில் வச்சு நம்ம அதில் பிரிக் பண்ணலாம். நீடிலே இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம கூர்மையான பேனா இருந்துச்சுன்னா கூட நல்லா அந்த இடத்துல பிரிக் பண்ணலாம். அந்த ரெண்டு காலில் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது இது எப்படின்னா, இந்த உடல்ல நான் போன தடவை சொன்னேன், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் ஓடுகிறதுன்னு. அது எப்படி ஓடுதுன்னா, வலது பக்கம் ஒரு செட்டு, இடது பக்கம் ஒரு செட்டு ஓடுது. அப்ப கிட்னின்னு சொன்னோம்னா வலது காலில இருந்து ஒரு கிட்னி அந்த ஆற்றல் மேல போய் வரும், இடது காலில இருந்து ஒண்ணு போய் வரும். அப்ப 2 பக்கங்களிலும் உடலை 2ஆக பிரித்தோம் என்று சொன்னால் 2 பக்கங்களிலும் எல்லா அந்த உயிராற்றலும் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப K1 பாயிண்ட் சொன்னோம்னா வலது காலில் ஒரு பாயிண்ட் இருக்கும், இடது காலில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அமுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம மூக்குக்கு நுனி இருக்கு இல்லையா, அப்படியே கீழே வந்தோம்னா அந்த மீசை இருக்கக்கூடிய பகுதி, அந்த சென்டர்ல ஒரு பள்ளம் இருக்கும். 2 பக்கம் மீசை போகும், 2க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த புள்ளியும் அது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ, பிரிக் பண்றோமோ, இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் இருக்க பாயிண்டை நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இந்த K1 2 பாயிண்ட்டையும் நல்ல பேனாவை அல்லது ஒரு நீடில வச்சு பிரிக் பண்ணணும், நல்லா ஓங்கி பிரிக் பண்ணணும்னா அவங்க ஒரு அரை நிமிடத்தில் அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க. கான்சியஸ் ஆயிடுவாங்க, கான்சியஸ்க்கு வந்து அப்படி உட்காந்துருவாங்க. இது அந்த நேரத்தில் அவங்கள எழுப்புவதற்கு இந்த பாயிண்ட் ரொம்ப அற்புதமாக எனது வாழ்க்கையில் பயன்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன்.
அப்ப பாருங்க, ஒரு காந்த தத்துவத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு 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 எமர்ஜென்சிக்கும் போது நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போய் அவ்வளவு அந்த போய் சேர்ற வரைக்கும் அவர் எப்படி இருக்கணும்? அலைவா இருக்கணும் இல்லையா? இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம அவர் கான்சியஸ்க்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவருக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா வேணாலும் பண்ணிடலாம். அப்ப இந்த மாதிரியான சில பாயிண்ட் எல்லாம் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்னு நான் சொல்றது உண்டு. நான் மன்றங்கள்ல நேரடியாக பயிற்சி நடத்தும் போது இதை எல்லாத்தையும் காமிச்சிருவேன் எல்லாருக்கும். இப்போ நான் சொல்றேன், நீங்க அந்த இடத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லாரும் உங்களுடைய கால் பாதத்தை அப்படியே ஒரு கால் மேல எடுத்து வச்சுட்டு அப்படியே பாருங்க. இந்த பாதத்தை 3 பிரிவா நம்ம பிரிப்போம். நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது அந்த கால் பாதத்துல அமுக்கி விடுறதுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? முதல்ல 5 விரல்களை அமுக்குவோம். அந்த 5 விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை அமுக்கிட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த பாதத்தை 3 பிரிவாக பிரிச்சுக்குவோம். அதுல மேல் பகுதி, நெஞ்சு பகுதி அப்படிங்கிறதுக்கு ஒரு பகுதியை பிரிச்சுக்குவோம். அந்த நடுவுல பள்ளமா இருக்கிற பகுதி வந்து வயிற்று பகுதின்னு பிரிச்சிருவோம். அந்த குதிங்கால் பகுதியை வந்து நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இது நம்ம அதாவது இந்த கால் பயிற்சியில நீங்க இதை உணர்ந்திருப்பீங்க. இப்ப பாருங்க, அந்த நெஞ்சு பகுதின்னு இருக்கக்கூடிய பகுதியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா அது நேரா கோடு போல அது இருக்காது. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஓரத்துல இருந்து அப்படியே ஒரு வளைவா போய் நடுவுல கொஞ்சம் உள்ள போய் ஒரு யூட்டர்ன் அடிச்சு திரும்பி அப்படியே இந்த பக்கம் வளைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த நெஞ்சு பகுதி இருக்கக்கூடிய அந்த மேடு பகுதியில அந்த அந்த கலர் வந்து வித்தியாசமா இருக்கும். அதுல நடுப்பகுதி சற்று உள்ள போய் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல பஸ் இருக்கும். பஸ் என்ன பண்ணும், மெயின் ரோடு போயிட்டே இருக்கும். அது சைட்ல உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்படி திரும்பி வரும். அது மாதிரி இது உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். அந்த உள்ள போய் திரும்புற அந்த யூட்டர்ன் போடுற அந்த இடம், அந்த ஒரு பாயிண்ட், அந்த புள்ளி, அந்த இடம் தான் K1 அப்படிங்கிற பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்த என்ன பண்ணணும்? எமர்ஜென்சிக்குன்னு சொன்னோம்னா ஒரு பேனாவை எடுத்து, நல்ல கூர்மையான பேனாவை எடுத்து நல்லா குத்தணும். வலி வர்ற மாதிரி குத்தணும். குத்தணும்னா அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த புள்ளி எதையும் இணைக்கக்கூடிய புள்ளி என்று அந்த தத்துவம் சொல்லுகிறது என்று சொன்னால், சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அதாவது இந்த புள்ளிகள் பாருங்க, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது. நான் அதனால சொன்னேன், முழங்கால இருந்து பாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 பாயிண்ட் இருக்கும். அதே முழங்கையிலிருந்து கை வரைக்கும், விரல் வரைக்கும் பார்த்தா ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அந்த 5 பாயிண்ட்டுங்கிற வேற ஒன்றும் இல்லை. 5 பஞ்சபூத உறுப்பு, அந்த ஒரு புள்ளி ஒரு பூதத்தினுடைய உறுப்பை இணைக்கக்கூடியதுன்னா 5 பஞ்சபூதத்தையும் இணைக்கக்கூடிய பாயிண்ட் அந்த அதுலயே இருக்கும். அந்த 5 அதுல வந்துடும். அப்ப இந்த 5க்கு மேல வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த சிறுநீரகம் என்பது கல்லீரலோட இணையக்கூடிய பாயிண்ட் இந்த K1 அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மற்ற 4 உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய பாயிண்ட் அங்கங்க இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த K1ங்கிறது ரொம்ப 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 அவசரத்துக்கு உரிய பாயிண்ட். அப்ப அந்த இடத்த நல்லா பிரஸ் பண்ணிட்டு இந்த மூக்கினுடைய அந்த கீழ்ப்பகுதியில, நுனியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல ஒரு ப்ரெஷர், அதையும் கொடுத்து பார்த்தோம்னா
அவர் உடனடியாக அந்த மயக்க நிலையிலிருந்து அப்படியே ஒரு ஜர்க்கு கொடுத்து எந்திரிச்சிருவார். இது நான் பல இடங்கள்ல இதை பயன்படுத்தி பல இடங்கள்ல நிறைய பேரை நம்ம ஒரு அற்புதமாக காப்பாற்றக்கூடிய ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. அப்ப இது காந்த தத்துவத்துல எப்படிப்பட்ட ஒரு சேவை தொண்டு என்று பார்த்தால் வியக்கத்தக்க அடிப்படையில் இருக்கும். அது சில அனுபவங்களை எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை இங்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த காந்த தத்துவம் எப்படி எந்த அளவுக்கு நமக்கு பயன்பாட்டில் பயன்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு திருமண மண்டபத்துல திருமணம் நடக்கக்கூடிய நேரம், நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அது ஒரு சீர்திருத்த திருமணம். அதுல அந்த திருமணம் நடத்தி வைப்பவர்கள் முதல்ல ஒரு உரையாற்றுகிறார்கள். அவர்கள் உரையாற்றி முடித்த பிறகு பொண்ணை வர சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மணநான் ஏற்றுதல், அந்த தாலி கட்டுறது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வரும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த மண்டபத்துல இருக்கிறாங்க. அதுல அவங்க பேசி முடிச்ச உடனே அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க, அடுத்து அந்த தாலி கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்ப பெண்ணை அழைக்கிறதுக்காக என்னுடைய மனைவி அங்க அந்த ரூம்குள்ள போறாங்க. பெண் இருக்கக்கூடிய ரூமுக்கு உள்ள போயிட்டாங்க. அவங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், வரல. அவங்க தலைவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் வரல. என்ன லேட் ஆகுது, என்ன வரலையே அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நான் போய் அந்த கதவை தட்டுறேன். நான் கதவை தட்டும் போது கதவை திறந்து என் கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண்ணு அங்கிருந்து அழைச்சிட்டு வர்றத வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த வீடியோக்கார பையன் அங்க உள்ள போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பவர் லைட் அந்த வயர் கீழே வரைக்கும் கீழே இருந்து போயிட்டு இருக்கு. அந்த வயர்ல ஒரு கம்பி வெளியில ஏதோ கட்டாயி வெளியில இருந்திருக்கு. அதுல பவர் போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த பெண்ணுடைய அம்மா அப்படியே வெறுங்காலில் அப்படியே அதுல மிதிச்சிட்டாங்க. மிதிச்ச உடனே ஃபுல்லா அவங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகி அப்படியே அவங்க பெயிண்ட் ஆகி கீழே விழுந்து பல்செல்லாம் லோ ஆகி கழுத்தெல்லாம் கீழே தொங்கி அப்படி கிடக்குறாங்க. இப்ப எப்படி பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுன்னு இவங்க அப்படி பதறி போய் நிக்கிறாங்க. அப்ப உடனே அங்க 2 பேரும் பாக்கெட்ல இருக்கக்கூடிய 2 பேனாவை எடுத்து 2 பேர் 2 காலில் எவ்வளவு ஃபோர்ஸா குட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த மூக்குல இந்த பாயிண்ட் நல்லா அழுத்தி அப்படி கொடுத்த உடனே ஒரு 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்டுக்குள்ள அவங்க அப்படி ஜர்க்கு கொடுத்து அப்படி முழிச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த அற்புதமான பாயிண்ட் அந்த ஜர்க்கு கொடுத்து அவங்களை கான்சியஸ்க்கு வர வச்சிருச்சு. வந்த உடனே அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்கார சொல்லி லேச மூஞ்சியில தண்ணிய அடிச்சு விட்டு லைட்டா ஏதாவது குடிக்கிறதுக்கு சும்மா சின்ன டொலினோ மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெண்ணை அழைச்சிட்டு இங்கே கல்யாணத்துக்கான வேலையை தொடங்கணும். அவங்க ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல அவங்க அதெல்லாம் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு அவங்களும் மேடைக்கு எந்திரிச்சு அந்த கல்யாணம் நடந்தது. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவம் அன்று எனக்கு தெரியவில்லை என்றால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? உடனடியாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். ஆம்புலன்ஸ் எந்த வழியா நம்ம அவங்கள தூக்கிட்டு போகணும்? இந்த 1000 பேர் இருக்கிறாங்களே அதன் வழியாகத்தான் தூக்கிட்டு போகணும். அவங்கள கூட்டு போகணும். எதுக்கு? தூக்கிட்டு தான் போகணும் ஆம்புலன்ஸுக்கு. அப்படி தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு வேலை நடந்திருந்தால் அங்க திருமணம் நடந்திருக்குமா? பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இது உடனடியாக போட்டோ போட்டிருக்காங்க.
பாயிண்ட் K1 பாயிண்ட். ஓகே ரைட்டு. இதுல வந்து எலும்போட போட்டிருக்கீங்க, அந்த மசில்ஸ் தெரியற மாதிரி இல்லையாங்கம்மா? அது போடுறேங்க. போடுங்க, மசில்ஸ் தெரியற மாதிரி அந்த இது போடுங்க. இது பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வளைஞ்சு அப்படி வரக்கூடிய இடம், அதை நீங்க நம்ம உள்ள நீங்க அந்த இங்க போட்டிருக்கிற போட்டோல பாருங்க. இதுதான் அந்த K1 பாயிண்ட். சரி, அப்ப இந்த 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 இடம் அந்த புள்ளி தான். நீங்க பேனாவை வச்சு நம்ம அந்த இடத்துல பிரிக் பண்றப்ப கரெக்டான புள்ளியில நம்ம குத்துறோமா அப்படின்னு நமக்கு இப்படியெல்லாம் சந்தேகப்படவே வேண்டியதில்லை. நீங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு குத்திட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட்ல ஒரு ஒரு தடவை பிரிக் பண்றது அந்த இடத்த மாறி இருந்தாலும் அந்த இடத்துல விழுந்துட்டு தான் இருக்கும். அவங்க அப்படி முழிக்கிற வரைக்கும் அப்படி நம்ம பிரிக் பண்ணணும். அப்ப அந்த அடிப்படையில நாம என்ன பண்றோம், இப்ப இந்த ஒரு நிலையில அவங்கள அன்னைக்கு அந்த திருமணத்தை நடத்தி முடித்தோம் என்பது ஒரு பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு நிலையாக இருந்தது. இது ஏன் நான் இப்ப இங்க சொல்றேன் அப்படின்னம்னா, இது வந்து நீங்க மருத்துவமாக படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய கிரானிக் டிசீஸா இருந்தாலும் நம்ம வந்து அதை குணப்படுத்துற அளவுக்கு நீங்க படிக்கலாம், அது வேறு. இப்ப நான்லாம் இந்த அக்குபஞ்சர் படிச்ச பிறகு வாரத்துக்கு 2 நாள் டெரிபிலின் போடக்கூடிய ஆஸ்மாவில் இருந்தவன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கேன் நான்? சளி இருமல் கூட இல்லாத அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐஸ்லாந்துல போய் அந்த பனியில போய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நான் என் உடலை மாற்றியது இந்த மருத்துவம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு நீங்க மருத்துவமா படிக்கணும், அது வேற. இருந்தாலும் இப்ப இந்த மாதிரியான ஒரு அவசர நிலை இப்ப இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இப்ப ஒரு புள்ளி காமிக்கிறாங்க பாருங்க. அந்த நெஞ்சு பகுதி மேல் பகுதியில நம்ம என்ன பண்றோம், அந்த சென்டர் பாயிண்ட். அப்ப அது நீங்க நல்லா காலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி லேசா அப்படி உள்ள போய் அப்படி வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அந்த யூட்டர்ன் அடிக்கிற இடம் தான் அந்த புள்ளி. அந்த பாயிண்ட்டை வந்து இதுல படத்துல போட்டிருக்காங்க. இதை நீங்க அந்த படத்துல நீங்க பார்த்துக்குங்க. சரி, அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு அவசரமான ஒரு நிலைக்கு பயன்படக்கூடிய பாயிண்ட். சரி, இப்ப இதே போல இன்னொரு இடத்தில் ஒன்று நடந்தது. என்ன என்று சொன்னால், ஒரு ஒரு கோவில் அங்கு கும்பாபிஷேகம் முடிந்து 1 வருடம் முடிந்தது. முடிந்த நிலையில் அந்த ஒரு வருடம் முடிந்ததற்காக ஒரு பெரிய யாகம் நடத்துகிறார்கள். அந்த பெரிய யாகம் நடத்துவதற்கு ஒருத்தர் அந்த யாகத்துக்கு குண்டத்துல பெரிய ஒரு கிண்ணத்துல நெய் அதை அந்த செங்கல் மேலேயே வச்சு எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்காரு. அங்க நல்லா அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாத்திரம் என்ன ஆகுது, அந்த பாத்திரம் அந்த நெருப்புல வந்து சூடாயிருச்சு, நல்ல சூடாயிருச்சு. அப்ப அந்த அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு இது நெய் எப்படி இருக்கும், அதுவும் நல்லா சூடாயிடுச்சு, நல்ல சூடுலயே இருக்கு, தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூடு. இப்படி அவர் எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அவர் அந்த கட்டையில எடுத்து ஊற்றும் போது அந்த கட்டையால அந்த பாத்திரத்தினுடைய விளிம்பை அப்படியே லேசா தட்டிட்டார். தட்டின உடனே அந்த பாத்திரம் அப்படியே என்னாச்சு, அந்த செங்கல் மேல வச்சிருந்த பாத்திரம் அப்படியே கவிழ்ந்து விழுந்தது. எங்க விழுந்ததுன்னா, இவருடைய முழங்கால்ல இருந்து பாதம் வரை அப்படியே அந்த கொதிக்கக்கூடிய நெய் முழுவதும் அப்படியே அந்த காலில் அப்படியே கொட்டிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய வேதனை இருந்திருக்கும் தெரியாது. பட் அவர் ஏற்கனவே பிபி இருக்கக்கூடியவர், பிபி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி பட்ட உடனே அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த திருநீர் பாக்கெட்டை உடைச்சு அப்படியே அந்த கால் முழுவதும் அப்படியே திருநீர் பாக்கெட்டை தடவிட்டாங்க. தடவிட்ட உடனே ஆனா அந்த அவ்வளவு எரிச்சல்
உணர்வு வந்தவுடன் அவர் என்ன ஆயிட்டாரு, டோட்டலி ஃபெயிண்ட் ஆகி ஒரு லேசா அட்டாக் வந்த மாதிரி ஆகி தலையெல்லாம் தொங்கி ஒரு மாதிரி பல்ஸ் எல்லாம் லோ ஆகி அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டாரு. 2 கையையும் 2 காலையும் பிடிச்சு 2 பக்கம் கொண்டு வந்து அப்படியே கீழே படுக்க போட்டாங்க. படுக்க போட்டுட்டு உடனடியா ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க, டாக்ஸி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில எல்லாரும் அப்படி எமர்ஜென்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நானும் என் ஒய்ஃபும் இருக்கிறோம். டக்குன்னு போய் அங்க செஞ்சது அது அட்டாக் வந்து இது நடந்திருக்கு. இருந்தாலும் இதே பாயிண்ட்டை என்ன பண்ணணும், அங்கே அப்ளை பண்ணணும். இந்த 2, 3 பாயிண்ட்டை மட்டும் அந்த இடத்துல முதல்ல அப்ளை பண்ணி அவரை முதல்ல என்ன பண்ணிட்டோம், அந்த பெயிண்ட் ஆகி தலை தொங்கி இருந்ததுல இருந்து அப்படியே அவர் ஒரு ஒரு ஜர்க் வந்து அவர் முழிச்சிட்டார். முழிச்சிட்டு அவர் ஒரு வாயிலிருந்து ஏதோ ஒரு 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 பேசுறதுக்கு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. அப்பதான் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் உயிர் வந்தது. அப்ப அவ்வளவு தூரம் அவர் நிலை என்ன அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோயில் நிர்வாகிகள் எல்லாம் மிரண்டு அப்படி இருந்தாங்க. அப்படியே உடம்பெல்லாம் அப்படி ஒரு வேர்த்துச்சு. அப்படியே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி அட்டாக் வந்த மாதிரி இருந்திருக்குமோன்னு ஒரு டவுட் வந்த பிறகு அதுக்கு ஹார்ட் சேனல்ல இருக்கக்கூடிய சில பாயிண்ட் H7 H9 இந்த மாதிரி 2 பாயிண்ட்டையும் சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். எந்திரிச்சு மெதுவா கைத்தாங்கலாம் நடந்து வந்து ஆட்டோவில் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில 2 நாள் ப்ரோக்ராம் அது. அடுத்த நாள் காலையில திரும்பவும் அந்த யாகத்துக்கு அப்படியே அந்த காலில் கட்டு போட்டுட்டு ஆட்டோவில் வந்து இறங்கி வந்தார். அடுத்த நாள் காலையிலையும் வந்தார். அப்ப அவர் வந்து நான் நிக்கிறத பார்த்துட்டு அவரு என்ன பண்ண கையெடுத்து கும்பிட்டு எனக்கு உயிர் கொடுத்தவர் நீங்க அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல எனக்கு உயிர் கொடுத்தவர் நீங்க, எனக்கு ஜீவன் கொடுத்தவர் நீங்க அப்படின்னு சொன்னார். நம்ம உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு 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 சில நிமிடங்கள் அந்த இடத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு இது உதவியது என்று சொல்லும்போது, இப்ப இத நம்ம படிச்சதுல வரக்கூடிய அந்த பலன் என்பது எந்த அளவுக்கு உதவி இருக்கு, என்னுடைய ஜீவன் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சில அற்புதங்கள் எல்லாம் பண்ண முடிகிறது. இப்போ இது எதை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது? காந்த தத்துவம். அதனால சொல்றோம், இந்த பிரபஞ்சமே காந்த தத்துவத்தில் தான் இருக்கிறது. ரைட்டு. இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா எல்லா உயிர்களும் இந்த காந்த தத்துவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதனும் காந்த தத்துவம், மனித வாழ்க்கையே காந்த தத்துவம் தான். எல்லாமே காந்த தத்துவம். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம பேசுறதுல இருந்து நாம ஒவ்வொரு செயல்கள், என்னென்ன செயல்கள், நம்ம இந்த காந்தத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம மனிதனுக்குள்ள எத்தனைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? உடல் செல்கள் பராமரிக்கிறது, உறுப்புகள் தானியங்கி நரம்பு மண்டலத்தை இயக்கிறது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதை இயக்கக்கூடிய வேலையை செய்கிறது, புலன் வழியாக தன்மாற்றம் அடையக்கூடிய அதை செய்யறது, மூளையின் வழியாக எண்ணமாக வரக்கூடிய அதை செய்யறது. இப்படி எத்தனை வேலை செய்யுது. அப்ப அத்தனையும் இதே காந்தம் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க வாழ்க்கையே காந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப அதுல இப்படி சில இடங்கள் எல்லாம் நமக்கு அற்புதமாக இருக்கிறது என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது. இது சாதாரணமாக கீழே நடந்த விஷயம். நான் இப்ப இன்னும் உங்களுக்கு இதுல இன்னும் ஒரு கான்பிடென்ட்டும் நம்பிக்கையும் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சென்ற வருடம் ஐஸ்லாந்து போறதுக்காக நான் இங்க இருந்து சென்னையில இருந்து ஃபிளைட்ல ஏறுறேன்.
சென்னையிலேருந்து ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு அங்கேருந்து நான் திரும்பி ஒரு ஃப்ளைட்டு மாறி போனோம். இங்கேருந்து அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி போகிற ஃப்ளைட்டினுடைய நேரம் வந்து 9:30 மணி நேரம் அங்கே ட்ராவல், ஒரே ஸ்ட்ரெச்சாக போகிறது. அப்போ நைட்டு 12:30 மணிக்கு இங்கே ஃப்ளைட் எடுத்தாங்க. போய்கிட்டு இருக்கோம், நைட்டு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். 9:30 மணி நேரம் ட்ராவலில் துபாயை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் தூங்குறாங்க. நான் முழிச்சு தான் இருக்கேன், எனக்கு அவ்வளோ தூக்கம் வரல, முழிச்சிருக்கேன். முழிச்சிருக்கும் போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டும் ஆன் பண்ணுறாங்க. திடீர்னு எல்லா லைட்டும் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி, எனி டாக்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா லைட்டும் போட்டாங்க. அப்போ பார்க்குறேன், அப்படி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா என்னுடைய சீட்லேருந்து ஒரு 2 சீட்டு பின்னாடி வரிசையில் ஒரு 4 சீட்டு தள்ளி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் பயணம் பண்ணுறாங்க. அதில் அவர் ஹஸ்பண்டு, அவருக்கு ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்து அப்படியே தலை தொங்கி லோ பல்ஸ் ஆகி அப்படியே அந்த இருக்கிற சீட்லேயே அப்படியே சாஞ்சு கிடக்குறாரு. இந்த எமர்ஜென்சி சொன்னோன்னே அப்புறம் இவங்க வந்தாங்க. எல்லாரும் வந்து அவரை அப்படியே கீழே இறக்கி கீழே படுக்க வச்சாங்க. ஒரு டாக்டர் வந்து அங்கே பிஸ்னஸ் கிளாஸில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவர் அங்கேருந்து வர்றார். அவர் வந்துக்கிட்டு இருக்கார். வர்றதுக்கு முன்னாடி நான் பக்கத்தில் இருக்கோம், நான் போயிட்டேன். போனோடனே இதே 3 பாயிண்ட்டையும் என்ன பண்ணிட்டேன், இதே 3 பாயிண்ட்டையும் அழுத்திட்டேன். 3 பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு அவர் தலை தொங்கி இருந்ததுல அதே மாதிரி ஒரு ஜர்க்கு வந்து அப்படி ஒரு கான்சியஸுக்கு வந்துட்டார். அந்த ஜர்க்கு வந்த நேரத்தில் அந்த டாக்டர் வந்து சேர்ந்தார். அவர் ஒரு நார்த் இந்தியன், அவர் ஹிந்தி தான் பேசுகிறாரு. அவர் வந்துட்டார். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். சம் எமர்ஜென்சி பாயிண்ட் ஐ ஆம் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்ன பிறகு அவர் அந்த அந்த ஒரு கான்சியஸுக்கு வந்துட்டார் இல்லையா, ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அங்கேயே இருந்து, அப்புறம் அங்கங்கே யார் யார் என்னென்ன மெடிசின் வச்சுருக்கீங்க என்ன கொடுங்கன்னு சொல்லி மெடிசின்லாம் கொடுத்து அவரை எந்திரிச்சு உட்கார வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து அவரை நார்மலாக உட்கார வச்சுட்டு திரும்ப திரும்ப அப்பப்போ வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனார். சேஃபாக போய் இறங்கிட்டோம். நான் இறங்கின பிறகு தான் தெரியுது, என் பையன் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன், மதுரைக்கு ஃபோன் பண்ணுறேன். அவன் என்ன கேட்குறான், உங்கள் ஃப்ளைட்டு துபாய் கிட்ட போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஃபோனில் கேட்டான். என்ன நடந்தது, நான் ஃப்ளைட்டில் இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்தது, நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறேன். இவன் இங்கேருந்து மதுரையிலேருந்து கேட்குறான். என்னன்னு கேட்டால் எங்கள் ஃப்ளைட்டு எங்கே போகுது, எந்த இடத்துல போகுது அப்படிங்கிறதான் இங்கேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா நான் முத இவ்வளவு பெரிய ட்ராவலில் நான் தனியாக போயிட்டுருக்கேன். அதனால் இந்த ஃப்ளைட் எங்கே போகுது அப்படிங்கிறத அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கான். சாதாரணமாக ஒரு 750 to 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு அந்த இடத்துல துபாய் நெருங்கி போகும்போது 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு. அதை இவன் இங்கேருந்து ஆன்லைன்லேயே பார்த்துட்டான். ஏன் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போச்சு, இப்போ சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இவன் என்கிட்ட கேட்குறான். அந்த அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே இடையில வந்து ஒரு அந்த அரேப் கண்ட்ரி, அந்த துபாயில் பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிறதுக்கு, அது வேகமாக போய் லேண்டிங் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறது முதற்கொண்டு இங்கே லைவில் வருது, மதுரைக்கு தெரியுது. அவங்க லேண்டிங் ஆகிறதுக்காக இவ்வளவு ஸ்பீடில் போனாங்களே, என்னமோ நடந்திருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான். அப்போ தான் நான் நடந்ததை சொன்னேன். இப்போ இந்த நிலையில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது ரொம்ப அது டோட்டலி அதனுடைய இது முடிஞ்சதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு அவங்க லேண்டிங் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் அவங்கள இறக்கி விடணும், மெடிக்கல் எமர்ஜென்சின்னு இறக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் அந்த அன்கான்சியஸ்லேருந்து அப்படி வந்துட்டு
அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் சரி பண்ணி அப்படி உட்காந்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் ஃப்ளைட் நார்மலில் ரன்னிங் ஆகிருக்கு. அப்போ இடையில நடந்த விஷயத்த கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னேன். அப்போ ஆக்சுவலாக நான் தனியாக அங்கே ட்ராவல் பண்ணுறத எனக்கே ஒரு பயம். நம்ம தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் தனியாக ட்ராவல் பண்ணதே இல்லை. ஃப்ளைட்டில் போகும்போது நான் தனியாக போக மாட்டேன். எனக்கு இந்த ஃப்ளைட்டு அந்த மேலே போகிறது வர்றது இந்த இடமெல்லாம் எனக்கு கொஞ்சம், நான் சாதாரணமாக ஒரு இதில் கூட இந்த ஜெயிண்ட் வீலில் கூட ஏற மாட்டேன். அப்போ எனக்கே ஒரு பயம். ஆனால் நான் தனியாக போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் நம்மளை பயந்துக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல இப்படி ஒரு எமர்ஜென்சி வந்து அந்த இடத்துல இதே பாயிண்ட்டு அந்த இடத்துல யூஸ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, இந்த நான் 3 இன்சிடென்ட்டு நான் சொல்கிறேன். இது நான் சாதாரணமாக ரோட்டில் மதுரையில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டு வரத்தில் யாராவது அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படி கீழே சாயற பார்ப்பேன். வண்டி நிறுத்துவேன், நேராக போவேன், அப்படியே சுற்றி கூட்டமாக இருப்பாங்க. நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் பாட்டுக்கு அமுக்கணுன்னே அவர் அப்படி கொஞ்சம் நார்மலுக்கு வந்து அந்த பிடிச்சி நின்று கான்சியஸ் வந்துச்சுன்னா நான் வண்டி எடுத்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அதை அப்படியே அந்தந்த இடத்துல அதை பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், அற்புதம் அப்படிங்கிற ஒரு நிலையை என்னுடைய அனுபவத்தில் கொடுத்தது. இது அற்புதம் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய சேவை. அப்ப இதெல்லாமே, ஆனால் எனக்கு மனதுக்குள்ள என்ன வருத்தம்னா, இந்த காந்த தத்துவத்தினுடைய பயன்பாடு இவ்வளவு அற்புதமாக இருக்கும்போது இதை எவ்வளவு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படி வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம், எமர்ஜென்சி பிரிவு, எமர்ஜென்சி என்ட்ரி, விபத்து பிரிவு, இப்படி எல்லாம் நம்ம எத்தனை வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு எமர்ஜென்சியில இப்படி வரும்போது, இல்ல இந்த ஆம்புலன்ஸ் போறாங்க இல்லையா, இந்த மாதிரி போறவங்க கூட இந்த எமர்ஜென்சி போறவங்களுக்கு ஏன் இந்த பாயிண்ட் இதுகளை எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இதை உடனடியாக இதை பயன்படுத்தலாமே, இதெல்லாத்தையும் இணைந்து செயல்படலாமே என்றெல்லாம் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ உலகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது எல்லாவற்றிற்கும் நிரூபணம் கேட்கிறது. இப்ப அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த உயிரோட்டத்தின் பாதைகள், இந்த புள்ளிகள், இதுக்கெல்லாம் எந்த நிரூபணமும் கிடையாது. இதெல்லாம் ஞானத்தில் சித்தர்கள் கண்டு உணர்ந்தது. ஆனால் அதுக்கு நிரூபணம் கிடையாது. பட் ரிசல்ட் கிடைக்குது. இப்ப நம்மளை பொறுத்தளவுல வி வாண்ட் ரிசல்ட். ஒரு மனிதனை அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு நமக்கு ரிசல்ட் வேணும். இதுதான். இது போல ஹோமியோபதியில பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இதே போல பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதுல நான் சொல்லுவேன், எல்லா மனிதர்களும் நீங்க எங்க போனாலும், நடந்து போனாலும், எங்க போனாலும், சைக்கிள்ல போனாலும், பைக்ல போனாலும், பாக்கெட்ல இந்த ஆர்னிக்கா அப்படின்னு ஹோமியோபதியில் ஒரு மருந்து எப்பயுமே பாக்கெட்ல வச்சுக்கேன்னு சொல்லுவேன். எப்பயுமே பாக்கெட்ல வச்சுக்கேன்னு சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துலையும் டக்குன்னு அதை கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் அது இதே மாதிரி பண்ணும். ஹோமியோபதியில அற்புதங்களின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அந்த ஆர்னிகா. பல அற்புதங்களை அது செய்திருக்கிறது. ஆனா இந்த பாயிண்ட், இந்த எமர்ஜென்சிக்கான இந்த மெடிசின், இது எல்லாத்தையும் இணைத்து கொண்டு நாம அந்த எமர்ஜென்சியில இருக்கிறவங்க ஆங்கில மருத்துவம் செய்தால், அவங்க எமர்ஜென்சியில வந்து ஒரு 100 பேர்ல 20 பேரை காப்பாத்துறாங்க, 80 பேரை காப்பாற்ற முடியலன்னு வச்சுங்க. இந்த 2ம் அவர்களிடம் இருந்தால், இது மட்டும் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், வரக்கூடிய 100 பேர்ல 80 பேரை காப்பாற்றலாம், 20 பேர் தான் காப்பாற்ற முடியாம போகலாம். அப்ப அந்த அளவுக்கு அற்புதமாக செயல்படக்கூடியது. ஆனால் இன்றைய விஞ்ஞான மருத்துவம் அந்த ஹோமியோபதி மருந்தையும் நம்புவதில்லை, இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளையும் நம்புவதில்லை. ஏன்னா 2க்குமே நிரூபணம் கிடையாது. அப்ப நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், உண்மை என்பதற்கு நிரூபணம் இல்லை. அவ்வளவுதான். உண்மை என்பதற்கு நிரூபணம் இல்லை. அப்ப ஆனால் அது நிரூபிக்கப்பட்டதெல்லாமே உண்மை என்பதல்ல. இது நீங்க சிந்திச்சு பாருங்க. நிரூபிக்கப்பட்டது எதுவுமே
உண்மை அல்ல. இதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான தத்துவங்கள் அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் அது அடுத்த கட்டத்திற்கு போய் வேறு ஒரு நிறுவனம் செய்யப்பட்டு இது என்ன ஆகிறது, இது பேன் பண்ணப்படுகிறது. இப்போ அப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்சது இல்லை, அது பொய். அதை விட உண்மையை இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம். அப்படி என்றால் அந்த அடுத்த உண்மையை கண்டுபிடிக்கும் வரை இந்த பொய் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதாங்க விஞ்ஞானம். நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்கேயாவது நாம சளி பிடிச்சா துளசி சாறு ஊத்துறோம், அதே போல தூதுவளை கஷாயம் சாப்பிட்றோம். இது எத்தனை ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது? 5000 ஆண்டு காலமாக அந்த துளசிச்சாறு அந்த சளி என்பதற்கு கொடுக்கப்படுகிறது. எங்கேயாவது நாங்க இந்த சளிக்கு துளசி என்பதை பேன் பண்ணிட்டோம், அதுக்கு பதிலா வேற ஒண்ண கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு என்னைக்காவது பேன் பண்ணியிருக்கமான்னு கேட்டா இல்லை. இனிமேல் பேன் பண்ண போறோமானா இல்லை. ஆனால் இந்த ஆங்கில மருந்துகளில் எத்தனை மருந்துகள் என்ன இருக்கு, இது உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது என்று அதை பேன் பண்ணியாச்சு. அங்க அமெரிக்காவில் பேன் பண்ணிடுவாங்க, ஆனா இந்தியாவில் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் வித்து பேன் பண்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம இந்தியர்கள் ஏமாளிகள். அந்த தீர்ற வரைக்கும் அவங்களாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேன் பண்ணுவாங்க. அந்த பேன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மருந்து இப்பொழுது பேன் பண்ணப்பட்டிருக்கிறது, இனிமேல் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, இதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல ஒரு மெடிக்கல் ஆபீசர் ஒரு மெடிக்கல் கம்பெனியுடைய மேனேஜர் சொல்றார். சொல்லும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது கெடுதல் என்று இப்பொழுது கண்டுபிடித்தீர்கள், அந்த மருந்து கண்டுபிடிச்ச எவ்வளவு நாள் ஆச்சு? அது 15 வருஷமா புழக்கத்தில் இருந்தது. இதுவரைக்கும் சாப்பிட்டவன்லாம் சாப்பிட்டான். இப்போ அது கெடுதல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த மருந்து தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே, இந்த மருந்தை எப்பொழுது பேன் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது இது என்னுடைய கெடுதல் என்பதை கண்டுபிடித்து அதுக்கு மேல அந்த கெடுதல் கம்மியா இன்னொரு மருந்து கண்டுபிடிச்சா இதை பேன் பண்ணுவோம். அப்ப நீங்க இது இன்னொரு நாளைக்கு பேன் பண்ணுவீங்க, அது வரைக்கும் நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும். எப்போ உண்மையை கண்டுபிடிக்க போறீங்க? ஆக அப்ப உண்மை என்பதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் விஞ்ஞானம். அது உண்மையை இன்னும் கண்டறியவில்லை. அப்ப விஞ்ஞானம் என்பது உண்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பயணம். மெய்ஞானம் என்பது உண்மையின் உச்சத்தில் போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் மெய்ஞானமாக இருக்கிறது. அப்ப மெய்ஞானத்தை நோக்கிய பயணிகள் தான் விஞ்ஞானிகள். அப்ப முழுமையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணம்தான் விஞ்ஞானம். இப்ப சொல்லுங்க, விஞ்ஞானம் மெய்ஞானத்திடம் சென்று இணைய வேண்டுமா? மெய்ஞானத்தை கொண்டு போய் விஞ்ஞானத்திடம் இணைக்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். மெய்ஞானத்தை கொண்டு போய் விஞ்ஞானத்திடம் இணைத்தீர்கள் என்று சொன்னால் மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்னாகிவிடும்? சற்று குறைந்துவிடும். அதை குறைத்து விடுவார்கள். மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இழந்துவிடும். ஆனால் விஞ்ஞானம் மெய்ஞானத்தோடு இணைந்தது என்று சொன்னால் இந்த விஞ்ஞானம் இன்னும் கொஞ்சம் முழுமை பெறும். அங்கதான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. வேதாத்திரியம் என்பது மெய்ஞானம். இதை விஞ்ஞானத்தோடு போய் இணைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இதை யூனிவர்சிட்டியில கொண்டு போய் பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என்று இதை கொண்டு போய் அங்க இணைக்கணுங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இதில் சில மாற்றத்தை எல்லாம் செய்யுங்கள், இந்த மாற்றத்தை எல்லாம் செய்தால்தான் நாங்கள் இங்கு ஏற்றுக்கொள்வோம் என்று என்ன சொல்லுது? நிரூபணம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப அங்க உள்ள போகணுங்கிறதுக்காக மெய்ஞானத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. அதனாலதான் நாம என்ன பண்ணிட்டோம்?
வேதாத்திரிய காந்த தத்துவம் என்பதற்கு பதிலாக நம்ம என்ன பேர் வச்சிட்டோம்? தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் அப்படின்னு பேர் வச்சோம். ஏன்? இந்த விஞ்ஞானத்துக்காக எதையும் மாற்றினால் அது என்ன ஆயிரும்? அது உண்மைத்தன்மையை சற்று இழந்துவிடும். நம்ம அதனாலதான் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம், காந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய உண்மை இதுதான். இதை நம்ம அன்பர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுதுங்கிற பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம அன்பர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம பிராக்டிக்கலா நாம நல்லா இருக்கணும். அப்ப இந்த உண்மை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உள்ளுணர்வாக நாம் உணர்ந்து கொண்டு அதை பயன்பாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த காந்த தத்துவம் எந்தெந்த வகையிலெல்லாம் செயல்பாட்டுக்குள்ள இருக்கு, அது எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறது என்று சொன்னால் பல அற்புதங்களை செய்திருக்கிறது. நீங்க இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த காந்த தத்துவத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கூட வேண்டும் என்பதற்காக இன்னொரு அனுபவத்தையும் நான் சொல்லுகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 வயது இருந்து 58 வயது இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய லேடி. அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத தலைவலி வந்தோடனே அவங்க மாத்திரையை போட்டாங்க, நிக்குது. அது மீண்டும் தலைவலி ரொம்ப கச்சிக்கமா வருது. அதுக்கு மேல போறப்ப என்ன ஆகுது? திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அப்பயும் அது சரி ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுடைய பிரெயின்ல இருந்து பிளட்டு லீக் ஆகி அந்த பிரெயின் வந்து பிளட்ல மிதக்கக்கூடிய அளவு போயிடுச்சு. கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு நிலை வந்து விட்டது. ஒரு செமி கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. முதல்ல ஸ்கேன் எடுக்கிறாங்க, அந்த பிளட்டினுடைய அளவை பார்க்குறாங்க. 2வது ஸ்கேன் எடுக்கிறாங்க, அந்த பிளட்டினுடைய அளவு இன்னும் கொஞ்சம் கூடுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிளட் லீக் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, இது உடனடியாக ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அந்த பிளட் லீக்கேஜை நிறுத்தின பிறகுதான் இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இல்லை. உடனடியாக நீங்கள் திருவனந்தபுரம் போங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே அனுப்பிட்டாங்க. அங்கே அவங்க போக சொல்லிட்டாங்க. இந்த தகவல் தெரிஞ்சது. அப்போ இங்கேருந்து திருவனந்தபுரம் போகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அலைவா இருக்கணும். அப்போ அங்கே லீக்கேஜ் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்தில் இந்த ஒரு நம்ம ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்னிக்கான ஒரு மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து இது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் உடனடியாக நான் போகிறேன். அப்போ தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி அந்த இதில் ஆம்புலன்ஸில் வித்து நர்சிங் கேரோட ஆக்சிஜன் இதோட அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போகிறதுக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்தில் இருக்கக்கூடிய நல்ல பவர், அதில் ஹையஸ்ட் பவர், அதில் நிறைய பவர் இருக்கு, அதில் ஹையஸ்ட் பவர். இதை எடுத்துகிட்டு போய் எப்படி கொடுக்கறது? ஒன்றுமே செய்யலை. ஒரு 1/4 டம்ளர் கூட இருக்காது, அதை விட கம்மியாக சாதாரண தண்ணி. அந்த தண்ணியில் இந்த மெடிசினில் ஒரே ஒரு டிராப், ஒரு சொட்டு அந்த தண்ணியில் கலக்கும். அந்த தண்ணியில் கலந்து ஒரு 1/4 டம்ளரை விட கம்மியான அளவுக்கு அதில் அந்த தண்ணியில் ஒரு டிராப் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் அந்த பையன்கிட்ட போய், இது வந்து ஒரு பள்ளிவாசலில் மந்திரிச்சுட்டு வந்த ஒரு தீர்த்தம், இது சும்மா ஒரு 2-3 டிராப் நாக்கில் படணும், அவங்களுக்கு ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வாயை திறந்து நாக்குக்கிட்ட ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி டிராப் போட்டுட்டு அவங்கள அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட கேரோட இங்கேருந்து திருவனந்தபுரம் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் ஒரு பெரிய பிடபிள்யூடியில் பெரிய இன்ஜினியர், ரிட்டையர்டு. அவர்கிட்ட, என்ன சார் நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்தீங்க, அதில் ஒரு சொட்டு தான் விட்டீங்க, அதில் ஒரு 3 சொட்டு தான் நாக்கில் வச்சிங்க, இது என்ன சார் பண்ணிட போகுது அப்படின்னு கேட்டார்.
நீங்க அங்க ஊருக்கு போயிட்டு இதனுடைய அற்புதத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டோம். போயிட்டாங்க. இங்கேருந்து டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அங்கேருந்து அவர் ஃபோன் பண்றாரு. ஒரு 8, 9 மணி, 8 மணிக்கு மேல இருக்கும். ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி அவங்க போன உடனே அங்க உடனடியா எமர்ஜென்சியா அவர் ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்களுடைய பிளட் லீக்கேஜ் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒன்றும் அவசரமா நம்ம போய் அதை கிளிப்பு போட்டு அதை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே லீக் ஆனதை நம்ம வந்து அதை கிளீன் பண்ணணும். அதனால எமர்ஜென்சிங்கிறது இல்லை, நம்ம நார்மலா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது அது நின்றுச்சு. அப்படி நம்ம உடனடியாக நம்ம அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இறைவன் உங்களுடைய உங்களுக்கு அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னதாக சொன்னார். அப்பதான் அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த ஒரு சொட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு 2 சொட்டு இங்கதான் பெரிய காந்த தத்துவமே அடங்கி இருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பரமாணு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த மருந்து ஊடுருவி போய் அந்த வேலையை செய்திருக்கிறது. அவங்க அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 15 நாள் அங்க இருந்துட்டு அப்புறம் அங்கிருந்து நார்மலா வந்து இப்பயும் அவங்க அலைவா இருக்கிறாங்க. அந்த லேடி இன்னமும் அலைவா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்கள் நடந்தது. அப்ப நான் இதைதான் நான் சொல்லுவேன். இப்ப இது வந்து எல்லா எமர்ஜென்சிலையும் ஏன் இவங்க வந்து நம்ம ஒரு இணைந்த ஒரு காந்த தத்துவம் என்ற தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஒருங்கிணைந்த மருத்துவம் எப்பொழுது இந்த உலகில் வரும் என்ற ஏக்கம் என் மனதுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவத்துறையும் எங்களது மருத்துவம் தான் சிறந்தது என்று தன்முனைப்பில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அனைவரிடமும் ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் இன்னும் மக்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு நாம் கொடுக்க முடியும் என்பது மனதில் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறைக்கு அது சரியாக வராது என்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்ப சாதாரண ஒரு வீட்டிலேயே ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்கனாலும் ஒருத்தர் விஞ்ஞான மருத்துவம், ஒருத்தர் ஹோமியோபதி மருத்துவம், ஒருத்தர் சித்தா மருத்துவம் இப்படி படிச்சிருந்தாங்கன்னா 3 பேரும் ஒருங்கிணைந்து செய்வாங்களான்னா அவங்களுக்குள்ளேயே ஒருங்கிணைந்து பார்வை இருக்காது. அதுலயே என்னதான் பெருசு ஒன்னதான் பெருசுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அந்த ஈகோ வரக்கூடியதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்ப இது எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு இளைஞர்களிடமும் முழுமையான புரிதல் வந்து அந்த புரிதலில் வந்தவர்கள், இந்த காந்த தத்துவம் தெளிவாக புரிதலில் வந்தவர்கள், ஒருத்தர் விஞ்ஞான மருத்துவம் படிப்பார், ஒருத்தர் ஹோமியோபதி மருத்துவம் படிப்பார், ஒருத்தர் ஆயுர்வேதம் படிப்பார், ஒருத்தர் சித்தா படிப்பார். ஆனா இவங்க 4 பேருமே முதல்ல என்ன பண்றாங்க, தூய காந்த தத்துவம் தெளிவாக இருந்துட்டு போய் படிக்கிறாங்க. இதுல தெளிவா இருந்துட்டு இவங்க 4 பேரும் அதுக்கப்புறம் படிச்சாங்கன்னா இவங்க 4 பேரும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய காலம் வரும் என்பது என் மனதுக்குள்ளாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம உயிரோடு இருக்க மாட்டோம், நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த ஆதங்கத்தை இந்த பிரபஞ்ச வீதியிலே அந்த அலை இயக்கமாக நாம் வெளிப்படுத்துவோம். அது நடக்க வேண்டும். இந்த உலகம் அமைதி அடைய வேண்டும், அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த காந்த தத்துவம் என்ற ஒரு அற்புதமான தத்துவம் உலகுக்கு ஒரு விடிவெள்ளி போல வெளிச்சமாக அது பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைப்போம். அனைவரும் அந்த ஒரு இணைந்த நிலையில் அந்த வாழ்த்துக்களை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தனிப்பட்ட எமர்ஜென்சி நேரங்களில் இந்த புள்ளிகள் எவ்வாறு உதவுது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இது யூடியூப்பில் சில ஒரு கிளிப் மாதிரி கூட வந்திருந்தது. சைனாவில் அந்த மாதிரி ட்ரெயினில் இருக்கும்போது எப்படி கொடுத்தாங்க, எப்படி எழுந்தாங்க அப்படின்றது உண்மையாக சம்பவம் கூட அந்த மாதிரி பார்த்துருக்கு நான்.
ரொம்ப சிறப்புங்க. இது பலர் இதை கற்றுன்னு நம்ம எமர்ஜென்சி நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. அது மாதிரி மிக அற்புதமான புள்ளிகள், மிக அதிசயங்கள் செய்யக்கூடிய புள்ளிகள். அதை வந்து அக்குபஞ்சர் படிச்சுட்டு அதை போடும்போது நிறைய புள்ளிகள் அவ்வாறு இருக்கிறது. இதில் வந்து மிக 2 வந்து K1ம் GV26, அதாவது மூக்கு கீழே உள்ள புள்ளியும் கால் பாதத்தில் இருக்க 2 புள்ளியை பற்றி ஐயா சொன்னாங்க. அதாவது இப்போது விஞ்ஞானத்தில் எவ்வாறு மெய்ஞானத்தை நோக்கிய பயணம்தான் விஞ்ஞானம். அவர்கள் வந்து இப்போ ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து எப்போ அது உண்மையாக இருக்கும்னா, அடுத்து இன்னொரு கண்டுபிடிப்பு வரும் வரை அது உண்மையாக இருக்கும். அந்த அடுத்து உள்ளது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது பொய் ஆகிடும். ஆனால் வந்து மெய்ஞானத்தில் நம்ம உண்மை எப்போவுமே உண்மையாக இருக்கிறது. மெய்ஞானத்தை நோக்கிய பயணத்தில் தான் விஞ்ஞானம் இருக்கிறது என்று ஐயா சொன்னாங்க. விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தோடு இணைந்தால்தான் முழுமை அப்படின்றத சொன்னாங்க ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஞான ஆசிரியர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள். அண்ணர்கள்மா, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. ஒரு சிறந்ததொரு தெளிவான விளக்கம். அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கு. அன்பர்கள் அனைவருமே இப்ப ஐயா சொன்ன கருத்தை வச்சுட்டு நம்ம மருத்துவத்தோட நாமே மருத்துவர், நமக்கு நமது உடலே மருத்துவர் என்ற ஒரு அற்புதமான தெளிவினை பெறுவதற்கு இந்த அக்குபஞ்சர் வகுப்பு நமக்கு 100% உதவும் என்பதை ஐயா அவர்கள் காந்த தத்துவத்தோடு இணைத்து மிக சிறப்பாக சொன்னாங்க. இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய நாங்கள் அனைவருமே அக்குபஞ்சர் வகுப்புல இணைந்திருக்கோம். நிச்சயமாக உண்மையாக மிக 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 பயனுள்ள, ஒவ்வொருவருக்கும் நமது உடல் ஆரோக்கியம், நம் குடும்ப ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து அந்த வயது வித்தியாசமின்றி எல்லாருக்குமே அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் இணையலாம். ஐயா அவர்கள் பகிர்ந்த மாதிரி அவருடைய இந்த 30-40 வருட அனுபவத்திலே பகிர்ந்தார்கள். எனக்கு இந்த ஒரு வருடத்தில் இணைந்த ஒரு வகுப்பில் இணைந்த ஒரு 3 மாதத்திற்குள்ளாக அந்த ஒரு வாய்ப்பு இறையருளால் எனக்கு கொடுக்கப்பட்டது. எங்க மதுரையில எங்க மகளுடைய வீட்டில் கிரக பிரவேசத்துக்கு 2 மாசம் முன்னாடி நான் போயிருந்தேன். அப்போ அந்த கிரகப்பிரவேசம் விடிகால 4 மணிக்கு பசுவெல்லாம் உள்ள வரவழைச்சிட்டு ஐயர் பூஜைக்கு தயாராகிறாங்க. அந்த கலசத்தை கொண்டு போய் அந்த பூஜை அறையில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம், ஐயோ மாமா அப்படின்னு எல்லாரும் அலறாங்க. என்ன ஏதுன்னு போகும்போது ரொம்ப சின்ன வயசு எங்க மருமகளோட நாத்தனார் ஹஸ்பண்டு மயங்கி வீழ்ந்துட்டாங்க, தலை தொங்கிச்சு. எனக்கு அப்பதான் நான் குரூப்ல கேட்டிருந்தேன், சரிங்க சார், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் நம்ம கத்துக்கிறோம், ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு அப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அது நான் மறந்துட்டேன். அவங்க அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு அது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. உடனே போய் அந்த K1 பாயிண்ட் தான் டச் பண்ணிட்டு ஒரு 1 செகண்ட் தான் அழுத்தம் கொடுத்துட்டு அவர் கையிலேயே பாட்டில் வச்சிருந்தாரு. அந்த தண்ணியை எடுத்து முதல்ல தெளிச்ச உடனே அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே மெதுவா எழுந்து கண்ணு முழிச்சு அவரு என்ன ஆச்சுன்னு மெதுவா கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல அப்படின்னு தெளிஞ்சிட்டாரு. அப்ப இப்ப ஐயா சொல்லும் போது நிச்சயமா நமக்கு அந்த போன ஒரு 2 மாசத்துலயே இது தெரிஞ்சு போச்சு. இப்ப ஐயா அவர்களுடைய அனுபவம் ரொம்ப ஒரு அனுபவப்பட்டதாக இருக்கும். நிச்சயமாக அனைவரும் அதை உணர்வோம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வர வரைக்கும் அவர் என்னை விடவே இல்லை. என்னை வழி அனுப்பி ட்ரெயின் ஏத்துற வரைக்குமே என்னை வழி அனுப்பி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ இது ஒண்ணுமே இல்லைங்க, நான் இப்பதான் கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்தாது அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே மிக அற்புதமான புள்ளி. அந்த மாதிரி வரக்கூடாது. எமர்ஜென்சி வரும்பொழுது நாம எப்படி அந்த ஒரு தைரிய மனப்பான்மையோடு இருக்கணும்ன்றத எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த அகுபஞ்சர் வகுப்பு. இப்ப காந்த தத்துவத்தோடு இணைத்து பார்க்கும்போது நமக்கு நம்முடைய குரு மகான் மிக உயரிய ஒரு தத்துவங்களை கொடுத்து, வாழ்வியலை கொடுத்து, இப்படிலாம் வாழ்ந்தா சிறப்பா இருப்பீங்கன்னு என்று நம்ம சித்தர்கள் முறையை, உண்மையான முறையை நமக்கு காட்டியுள்ளார்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி ஐயா. அடுத்தடுத்த புள்ளிகளை நீங்க ஓரளவுக்கு நமக்கு தெரிகிற புள்ளிகளை நம்ம மக்களுக்கு சொல்லணும். இது எங்களுக்கு அடுத்து ஒரு வகுப்புகள் அட்டென்ட் பண்ற மாதிரியே இருக்கு. மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்தது மூலிகை மருக்கேந்திரன் ஐயா அவர்கள், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. பசி உணவு மகேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க, உங்களுக்கே கேள்வியா? ஐயா ரொம்ப நல்ல நிகழ்ச்சி இது. ஆழ்ந்து கடந்து உள்ள போனேன். என்ன ஒண்ணுன்னாங்க ஐயா, நான் 5வது தான் வந்து படிச்சிருக்கேங்க ஐயா. அதனால ஒரு வருஷம் கோர்ஸ்ல வந்து என்ன ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னன்னா இயற்கை குமார் ஐயா நாங்க வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிச்சதுங்க ஐயா. எங்களுக்கு என்ன நடத்தினாங்கன்னா 5 வாரம் கோர்ஸ் வந்து நடத்தினாங்க ஐயா. அது 3500 ரூபாய் போகும். நீங்க வந்து அந்த சான்றிதழ் வாங்கக்கூடியதுக்கு படிக்க முடியாதுங்கய்யா. ஆனா நீங்க அனுபவத்துக்கு படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கலாம். இப்ப அம்மா சொன்ன மாதிரிங்க ஐயா, அந்த 5 வாரம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு K1 தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தேன். K1 வந்து கொஞ்சம் ஒரு எல்லாருமே உடனடியா அன்னைக்கு பாடம் முடிந்த அன்னைக்கே ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். K1 வந்து அது வந்து ஒரு ஆர்வம் தாங்க ஐயா. அது வந்து அந்த பழைய ஞாபகங்கள் வந்ததுங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு ஒரு கருத்தை அழுத்தி நீங்க சொன்னீங்க ஐயா, அது உண்மைதாங்க ஐயா. விஞ்ஞானத்துல போய் நம்ம அதுல போனாவே அவங்க தலைவலி குடுத்துருவாங்க ஐயா. விஞ்ஞான கல்வியில கொடுத்தாவே மெய்ஞானம் வேற விஞ்ஞானம் வேறங்க ஐயா. அவங்க கிட்ட போனாவே எதுனா ஒரு இத நம்ம புரிஞ்சுக்கின்னு இப்படியே பரப்பிக்கின்னு போயிடணுங்க ஐயா. இத வந்து அது நிரூபணம் அப்படிங்கிற இடத்துல தாங்க சிக்கல் வருது. அங்க சிக்கல் குத்துறாங்க ஐயா அவங்க. ஏன்னா இது மெய்ஞானம், விஞ்ஞானம். மெய்ஞானம் போய் விஞ்ஞானத்துக்கிட்ட போக கூடாது. விஞ்ஞானம் தான் மெய்ஞானம் கிட்ட போனோம். என்ன பண்றதுங்க இப்படி ஒரு சூழல்ல அந்த அழுத்தத்தை வந்து தெளிவுபடுத்துனீங்க, ரொம்ப பிடிச்சது. அடுத்து இன்னும் சிரிக்க வைக்கிற மாதிரியும் ஒண்ணு சொன்னீங்க. எக்காரணத்தை முன்னிட்டு தொலைச்சியே மாத்த முடியாதுன்னு நீங்க பாருங்க. முடியாது. மாத்திரை போனா நீங்க மாத்தலாம். ஆனா இது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால தொலைச்சிய மாத்த முடியாது. நீங்க அந்த வருத்தத்திலயும் ஒரு மகிழ்ச்சி, எனக்கு சிரிப்பு வந்தது அந்த மூலிகை ஆராய்ச்சிட்டால. எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் தொலைச்சி மாத்த முடியாதுங்க ஐயா அவங்களால. ஏன்னா அது இறைவனுடைய படைப்பு. அதான் கண்டிப்பா. சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா நிகழ்ச்சி. ஆதாரம் இல்லை என்றாலும் ஆதாரம் தேவையில்லை. இயற்கைக்கும் இறைநிலைக்கும் ஆதாரம் தேவையில்லைங்க ஐயா. நம்மளுடைய நம்ம பரப்பினா அதுவே. அதே மாதிரி இயற்கைக்கும் அது கூட இப்ப ஐயா சொல்லும்போது நானுமே சிரிச்சேன். துளசியும் கற்பூரவள்ளி மாத்த முடியும். ஏன்னா அது இயற்கை, பூமி தாய். விஞ்ஞானம் மனிதன் கண்டுபிடித்தது வேணால் மாறலாம். ஆனால் இறைவனுடைய படைப்பாக வந்து நான் எல்லார் கண்முனை, அதாவது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும், இல்லைன்னா மறைந்து விடும் என்பார்கள். அதுதான் இயற்கை, அதுதான் கடவுள். அங்க வணங்குவோம். அதுக்கு மாற்று ஒரு பொருளே கிடையாது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக டிவைஸ் நம்பர் 9, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. கேரளா சங்கர் பேசுறேங்க. சொல்லுங்க. அருமையான தத்துவங்க. அது உங்களோட அனுபவத்தோட நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டாவது, இப்போ ஒரு 4-5 வாரமா தான் இந்த தூய வேதாத்திரிய காந்தத்தை நான் கேட்டுக்கிறேன். அப்பதான் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறேங்க. அதுல ஆரம்பத்துல இருந்து கேட்டுருக்கேன். ஒரு நாள் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் அப்படி கேட்டே தான் இருக்கிறேன். ஒரு இது நிறைய இது கிடைக்கும். உண்மையிலே இது விஷயம் தாங்க. வேதாத்திரிய காந்தத்தை உண்மையிலே கேட்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி காலப்போக்கில் இது பெரிய லெவல்ல வரத்தான் போகுது. அது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கான்பிடென்ட் மக்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சில அனுபவங்களை சொன்னேன். அது ஒரு உங்களுக்கு மனதுக்கு வந்து ஒரு உறுதித்தன்மை கூடணுங்கிறதுக்காக சொன்னதுங்கய்யா. உறுதித்தன்மை கூட்டிட்டு தான் இருக்குங்க. கூட்டிட்டு தான் இருக்கு. இப்ப எல்லாம் எப்படின்னா எப்படிதான் நான் திங்கக்கிழமை வருமாங்கிற மாதிரி காத்திருக்க வேண்டியதா போச்சு. அதே போல ஒரு அனுபவத்துல ஒரு கேக்குறீங்க. அதாவது என்னோட
ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இந்த கோயில் விசேஷத்துக்கு வரும்போது அவங்க அவங்க சாமி ஆடுறத பார்த்தா இவங்க மயங்கி விழுந்துருவாங்க. சரி. அந்த அந்த மயங்கி விழும்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்களா ஐயா? அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கலாங்கய்யா. அது நம்ம நம்ம அந்த ப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க அதுலேருந்து நார்மலுக்கு வந்துடுவாங்க. அதாவது அந்த காலில் அந்த K1 பாயிண்ட்ல ரெண்டுலயும் பேனா வச்சு குத்துறதுங்களா எப்படிங்க? சும்மா விரல் விட்டு வச்சா டச் பண்ணா அதாவது போதுங்களா? சாதாரணமா கையில் அமுக்கினாலே நார்மலா இருக்கக்கூடிய மயக்கத்திலேருந்து எந்திரிச்சிருவாங்க. ரொம்ப சரிங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தலையெல்லாம் தொங்கிருச்சுன்னு சொன்னோம்னா பேனா வச்சு நம்ம குத்துனோம்னா இங்க மூக்கு கிட்ட நம்ம கையை வச்சு அழுத்தினோம்னால எந்திரிச்சிருவாங்க. ஓ, சரி சரி சரிங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி. இப்ப என்னோட என்னோட சொந்த கேள்விங்க. எனக்கு வந்து இந்த சாப்பிடும்போது 2 வாய் சாப்பிட்டோன்னே விக்குல் வர ஆரம்பிச்சிரும். தண்ணி குடிக்காம அந்த போகவே போகாது. அதுக்கு ஏதாவது பண்ணலாங்களா? என்ன பண்ணலாம்? இல்லைங்க அது வந்து அதெல்லாம் எப்படின்னாங்க அது என்ன எந்த ஆர்கன்ல எந்த ஒரு பஞ்சபூதங்கள்ல பாதிப்பு வந்து அது வந்திருக்கு அப்படின்லாம் அதை அனலைஸ் பண்ணி தாங்கய்யா சொல்லணும். அப்படிங்களா? அது மொட்டையா சொல்ல முடியாது. அதை அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு அதுக்குரிய காரணம் என்னன்னு மூலத்தை கண்டுபிடிக்கணுங்க. இதுல அங்க கண்டுபிடிச்சு அது அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுக்கு சரிங்க ஒரு சரி. காரணம் இருக்குங்க. அது காரணம் இருக்கும். அது நீங்க நாடியெல்லாம் பார்த்து அது எந்த ஆர்கன்ல ஒரு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு இதுக்கு போய் அதாங்க ட்ரீட்மெண்ட். சரிங்க சரிங்க. அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரிங்க இந்த இந்த கிளாஸ் வந்து ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ் கேரளாவில் நடத்துறதுக்கு ஏதாவது இது சான்ஸ் கொடுத்தா அதுவே நீங்க பண்ணலாம்? கோயம்புத்தூர் தான், வேற வழி இல்லை. நீங்க இருக்கிற ஊர் எதுங்க? ஆலப்புழா. ஆலப்புழா. நீங்க கோயம்புத்தூர் தான் வரணுங்க. இல்லைங்க, இங்க இங்க ஏதோ கிளாஸ் நடத்துற மாதிரி ஏதோ பண்ண முடியுமான்னு கேட்கறேன். அவங்களுக்கு இதுக்கே நேரம் இல்லைங்க அவங்களுக்கு. அப்படிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதனால கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு நியரஸ்ட். நிறைய கேரளாக்காரங்க எல்லா பேரும் கோயம்புத்தூர் தான் வர்றாங்க. வர்றேன். சரி சரி சரிங்க. வர்றாங்க. சரிங்க. வாழ்வளம். நன்றிங்க. வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் மோகன் ஐயா பேசுறேன். வாழ்வளம். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான வகுப்புங்க ஐயா. ரொம்ப டீட்டெயிலாக நிறைய அந்த விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க ஐயா. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ நம்ம அக்குபஞ்சர்ல வந்து இப்போ அந்த மூலம்லாம் படிச்சுட்டே வரோங்க ஐயா. இப்போ நம்ம இந்த ஹோமியோபதி பத்தி சொன்னீங்க ஐயா. அந்த ஹோமியோபதியை நம்ம ஏதாவது இந்த மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஐயா? பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து குடிச்சா இல்லைங்க. அதாவது இப்ப நம்ம அக்குபஞ்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமே என்னன்னா, இன்னும் அக்குபஞ்சருக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் தொடங்கப்படவில்லை. அதனாலதான் நம்ம எல்லாம் இப்ப படிச்சுக்கிறோம். இல்ல அது தொடங்கிட்டாங்கன்னா நம்மளும் படிக்க முடியாது. ரைட்டுங்களா? ஆமா. இப்ப இந்த ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய RHMPன்னு கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் நான் வந்து ஸ்கூல்ல படிச்சு அப்பதான் SLC முடிச்சு வந்த நேரம். அப்ப எல்லாம் நான் வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து அப்ப வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப மிஸ் பண்ணிட்டேன். அது போகல. அது வாங்காம மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா காலேஜ் தொடங்கிட்டாங்க. காலேஜ் தொடங்கின பிறகு நான் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு இடம் கிடைக்கல. இன்டர்வியூ வரைக்கும் போய் எனக்கு இடம் கிடைக்கல. அந்த குறைய வந்து கடைசியில என் பையனுக்கு இடம் கிடைச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு அந்த குறைய அங்க நீங்கிச்சு. அதனால வந்து காலேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம வந்து இத வந்து வெளியில அது நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஆனா அதுலயும் வந்து நம்ம சில அதுல இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியா இந்த மாதிரியான சில மருந்துகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆர்னிகாவுடைய அற்புதங்கள்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். பல அற்புதங்கள் இருக்கு. இந்த மாதிரி இதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது ஒண்ணு இல்ல. அப்பப்ப நீங்க எங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுங்கய்யா. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்வளமுடன். நன்றி ஐயா. இன்னொரு சின்ன ஒரு ஐயா, இப்ப இந்த எமர்ஜென்சி பாயிண்ட்க்கு சொன்னீங்க K1 GV26 அப்படின்ட்டு. இது வந்து இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, படபடன்னு ஒரு மாதிரி இருக்கு, உட்கார மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அப்ப இதை நம்ம கொடுக்கலாமாங்க ஐயா? அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க ஜிவி அங்க இதுக்கெல்லாம் போக வேண்டியது. நீங்க K1 மட்டும் லேசா பிரஸ் பண்ணுங்க. அந்த பாதி போயிட்டு இருக்கிறதுல ரெக்கவரி ஆயிடுவாங்க. சரிங்க சரிங்க. எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதே அப்படின்னு சொன்னா டக்குன்னு அமுக்குங்க. அவங்க பிரஸ் ஆயிடுவாங்க. சரிங்க. K1 மட்டும் பண்ணாலே போதும். ஆமா, அதுல ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே வந்துடும்.
ஒரு மாதிரி ஆ, டல்லா இருக்குன்னு சொன்னா கூட நீங்க அங்க ஆ. அமுக்குனீங்கன்னா அது நீங்க சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு அங்க அமுக்கி விட்டீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வர்றது கூட தூக்கம் இல்லாம போயிடும், தூக்கம் நின்று போயிடும். ஓ! சரிங்க, சரிங்க, சரிங்க. ஆ, ஆ, அது புரியுது. மாதிரி பண்ணிக்கலாங்க, அதனால ஒண்ணும் இல்ல. அந்த சூழ்நிலையில வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓ! நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். கேக்குதுங்க ஐயா? சொல்லுங்க, வாழ்க வளமுடன். ஐயோ, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து எங்க எங்க மனசுல வந்து பதிவு பண்ணிட்டே இருங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இல்லையா, இது ஆ, வந்து இது வந்து ஒரு 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 நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக நம்ம இது பண்றோம். இதை நம்ம முழுமையா நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு அதுல இன்னும் நம்ம அதுல அதுல இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த தத்துவங்கள் எல்லாம் அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அது நிறைய தத்துவங்கள் இருக்கு. நாம இப்ப வந்து இந்த காந்த தத்துவத்துல இருந்து இது செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கைக்காக நம்ம இன்னைக்கு சில அனுபவங்களை மட்டும் நம்ம இங்க பேசணுங்க. ஐயா, ஊர்ல வந்து பாலா ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க ஐயா. அவர் வந்து ஒரு தழப்பெரியாக போனோம். வர வழியில சவுக்கு தோப்பு நின்றுட்டு இருந்தோம். அவர் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படியே ஆரம்பத்துல ம், லேசா தான் இருந்தது நடுக்கம். ஆஹ் ம், அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே ரொம்ப வண்டியில கூட உட்காந்து வர முடியல. வண்டி அப்படியே ஆடுது. ஆஹ் ஆ, பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து நீரில் வச்சிருக்கு வந்து நெருப்பு வந்து ம். அதிகம் பண்ணி விட்டேங்க ஐயா. ஆஹ் சரி. B12 இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக அவரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தார். ஒரு 3 கிலோமீட்டரு. அங்க சரி. அவர் பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு எப்படி ஒரு 70 கீழே கம்மியாச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு 3 ஆ, நிமிஷம் தான் நீச்சல் போட்டேங்க ஐயா. கை அப்படியே அசைஞ்சு அதுல ஆ, வந்து லேசா ரத்தம் ரைட்டு. சிவப்பாயிடுச்சு. சரி, சரி. அங்க போயிட்டு அதாவது டெம்பரேச்சர் செக் இப்ப பண்ணாங்க ஐயா. ஆஹ் ஆ, பார்த்தா 96, 98 காட்டுதுங்க. அவர் வந்து லங்ஸ் அப்படியே எனக்கு அப்படியே நெருப்பு அப்படியே ஹீட்டா ஆ, ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. சரி, சரி, சரி. அதாவது நீங்க நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த பாயிண்ட் சொல்லிட்டோம். நீங்க பிபி லோ பிபி ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பிபி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற பாயிண்ட் இருக்கு. அதுக்கு உரிய பாயிண்ட் அதையும் சேர்த்து பண்ணணும். ரைட்டுங்களா? அதுதான், ம். அதனாலதான் நம்ம முழுசா அதை படிச்சாதான் அதுக்கு வரும். அதுக்கு அது லிவர் 3ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப ம். அது நம்ம முதல்ல நம்ம எமர்ஜென்சியினுடைய முதல் இதுக்கு தான் நான் சொன்னனே தவிர, அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அடுத்தடுத்ததுக்கு போகணும். அப்போ நம்ம வந்து அந்த பாடத்தை முழுமையா படிக்கும்போது தான் நமக்கு அது தெரியும். ரைட்டுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்க. அவர் முடிச்சிட்டாருங்கம்மா. சரிங்கய்யா. ஆமா, நிறைய செய்யலாம். இருக்க வேற யாராவது கை தூக்கியிருக்காங்க. சாந்தி அம்மா அவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நீங்க என்னோட வேண்டுதல் அது நடக்குமா என்னன்னு தெரியலங்கய்யா உங்ககிட்ட. நம்ம ஆ, மதுரையில இருக்கிற அன்பர்களுக்கு மட்டுமாவது நீங்க சும்மா ஒரு அடிப்படை ஆ. எங்களை மாதிரி இருக்கிறவங்க வெளியூருக்கு போக முடியலங்கய்யா, அடிப்படையா சொல்லி தரலாம்லய்யா மதுரையில இருக்கிறவங்களுக்கு சரி. மட்டுமாவது. நீங்க நேரடி ம். வகுப்பு கூட அம்மா, பறவையில கூட அம்மா, வந்துடலாம். அதாவது இது வந்து நாங்க வந்து சாதாரணமா எல்லாத்தையும் நான் வந்து மன்றங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆஹ் இது என்ன பண்ணோம்னா, இப்ப நாமளா போய் சொல்லி தர்றது இல்ல. ஒரு ஆமா ஆமாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து, ஐயா இது மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் இது மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொன்னா நடத்துவோம். மக்களுக்கு அதாங்கய்யா. ஆர்வம் வேணும். நம்மளை பொறுத்தளவுல ஆமா மதுரைக்கு சொன்ன மாதிரி இப்ப சொல்லிட்டு எதையுமே இருந்தீங்கய்யா. நீ தேடி போய் கொடுக்காதே, ஆமாங்கய்யா அவர்கள் ஆமாங்க. தேடி வந்தால் கொடு அப்படிம்பாரு. அது மாதிரி ம், அது மாதிரி ம். உங்களை மாதிரி ஒரு அன்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து, ஐயா இது மாதிரி சரிங்க ஒரு நாள் எங்களுக்கு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க சொன்னீங்கன்னா நம்ம சாதாரண பேசலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சரிங்க சரிங்க. எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. நம்ம ஆமா முடியாது. சாதாரணமாக தெரிந்து வீட்டு அளவுக்கு ஆமாங்க. நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்ன பாட்டி சின்னது. வைத்தியம் மாதிரி வீட்டு வைத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆமா. பேசலாம் பேசலாம் பேசலாம். பாட்டி வைத்தியம் மாதிரி
ஒரு ஏன்னா நீங்க ஆஹ் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கூட்டு வைத்தியம் சொல்லி சொல்லுவாங்க, முக்கூட்டு வைத்தியம் சொல்லி சரி சொல்றாங்க சரி இல்லையா? அது அந்த ரைட்டுமா. மாதிரி அது தங்களை நம்ம நம்ம ஆர்வம் உள்ள மக்கள்கள் நீங்கள் ஒன்று இணைந்து ஆஹ் பேசுங்க. நான் சரிங்க சொல்லித்தர தயார். வாழ்க வளமுடன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஆமாங்க, அது மாதிரி இப்போ இந்த பனி காலத்துல வர சளி தொல்லை, இரும்பல், காய்ச்சல் இது மாதிரியான புள்ளிகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களே அதை டெஸ்ட் பண்ணி அது கொடுத்துக்கிற மாதிரி பயன்படுத்தலாம். இருக்கலாமா. அது கட்டாயம். அது ஒண்ணு அதான் சாதாரணமா ஆமா. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பண்ணலாம். மக்களுக்கு ஆர்வம் வரணுங்க. அதான் நம்ம அந்த நிச்சயம். ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் நம்ம இந்த தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா. வரட்டும் பார்ப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காஞ்சனாமா, காஞ்சனாமா. விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம நேரடி வகுப்புக்கு சொல்லும் போதே சிலர் வந்து வரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சேர மாட்டாங்க. அது மாதிரி இந்த பயிற்சிக்கு ஆஹ் உண்மையிலேயே இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவர்களுக்குன்னு ஒரு எழுச்சி எழுந்தாதான் அவங்க அந்த ஆஹ் கேட்பாங்க. ஏன்னா மகரிஷி சொல்லி கொடுத்த தத்துவங்கள் கூட யாருமே உண்மையிலே 100% பயன்படுத்துறவங்க அட்லீஸ்ட் 50% பயன்படுத்தினாலும் போதும். அதே மாதிரி நம்ம நேரடி உம் வகுப்பு 20 பேர் முதல்ல வரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு 5 பேர் லிஸ்ட் தான் வரும். அதே மாதிரி ஏம்மா, இந்த அது எப்படினாங்கம்மா, எல்லாமே அதுக்கு அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கணுங்கம்மா. ஆமா அதுதாங்கம்மா வரும். அது இல்லாட்டி அது கிடைக்காதுங்கம்மா. அதை உம் அனுப்பணும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே தயாரா இருக்காங்க. எப்படி நம்ம பிரபஞ்சத்துல அந்த சக்தி களத்துல எல்லாருமே தயாரா இருக்காங்களோ அது மாதிரி அவங்களுடைய ஆசி பெற்ற இந்த பேராசிரியர்கள் காத்து கொண்டு உம் ஆனால் சரிங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து அன்பர்களுக்கு உம் வரணும், தொடர்ந்து செயல்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே இந்த பயிற்சி உம் உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கான சூழல் அமையும் என்பதை நீங்கள் உறுதியான மனதோடு இருக்கணும் அப்படின்றது மக்களுக்கு வாழ்க வளமுடன். ஒரு இது சொல்லுவோம். நன்றிங்கம்மா. காஞ்சனாமா. நிறைவு செய்யலாமா? நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க சொல்லுங்க வளமுடன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு உரை வந்து நல்லா சிறப்பா இருந்தது. அதாவது அனுபவம் எல்லாம் நல்லா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு சொல்லுங்கம்மா. கேள்வி எனக்கு வந்து நான் என்னுடைய இதுல நான் சொல்றேன். இப்ப என் பொண்ணு அக்குபஞ்சர் படிச்சா ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி இயற்கை குமார் சார் கிட்ட தான் படிச்சா, நுங்கம்பாக்கத்துல போய். அதுக்கப்புறம் நீங்க அவங்க மாமனாருக்கு இந்த மாதிரிதான் ஒரு தடவை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுந்தப்ப சும்மா இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பாயிண்ட் K1 நீங்க கால்ல சொல்றீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் அழுத்தி விட்டு நேரம் ஆயிடுச்சு. அந்த வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கட்டு. இவ போய் அந்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட போய் அந்த பாயிண்ட் அமுக்கி விட்டா. அமுக்குனா அவரு வந்து நல்லா தெளிவாயிட்டாரு. அதுக்கப்புறம் 2 வருஷமா இருந்தாரு. டிமென்ஷியா இருந்தது. அதுக்கப்புறம் 2 அவரு வந்து மயக்கம். அதான் இது வந்து எமர்ஜென்சி மட்டும்தாங்கம்மா. நம்ம முறைப்படி நம்ம படிச்சோம்னா தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறது அடுத்த ஸ்டெப். இது வந்து நான் எமர்ஜென்சி மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா. அந்த மாதிரிதான் எங்க வீட்டுக்கும் அவங்க தடவை மயக்கம் போட்டு விழுந்தப்போ அதே மாதிரிதான் அந்த பாயிண்ட் அழுத்துனா அவருக்கும் மயக்கத்துல இருந்து தெரிஞ்சுட்டாரு. ஆனா இது இன்னைக்கு நம்ம பப்ளிக் மக்கள்கிட்ட வந்து 0.1% மக்களுக்கு கூட தெரியாது. அப்படிதான் இருக்குது சமுதாயம். சரி, வரட்டும் தெரிஞ்சுக்கட்டும். வாழ்க வளமுடன். இன்னொரு நிகழ்ச்சி கூட நான் சொல்றேங்க ஐயா. இப்போ அந்த இப்ப 73 ஆகுது. அப்போ வந்து 40-45 இருக்கும்போது ரொம்ப ஓவர் தலைவலியா இருக்கும். போட்டுப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, நல்லா இருக்கும். இன்ஜெக்ஷன் கூட போடுங்க. சொன்னது சாப்பிட்டா இன்னைக்கு வரைக்கும். ஆனா அந்த தலைவலிங்க அது சொல்றதுக்கு. சரிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய